Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோவால ரொம்ப ஃபேமஸான கோர்மலஸ் எப்படி செய்யலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது நல்லா மொறுமொறுன்னு கிரன்ச்சியா இருக்கும். நம்ம வாயில வச்ச உடனே பாத்தீங்கன்னா நல்ல பவுடர் மாதிரி கரைஞ்சி போகும். அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க. இது ஃபெஸ்டிவல் காலங்கள்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கும். அதுவும் கிறிஸ்மஸ் டைம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸா இருக்கும். இந்த கிரன்ச்சியான ஸ்நாக்கை நம்ம வீட்ல எப்படி ஈஸியா ரெடி பண்ணலாம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இது பண்றதுக்காக ஒரு பவுல் எடுத்துட்டு இதுல சரியா 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்கணும். நம்ம மைதா மாவுக்கு பதிலா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அந்த மைதா மாவு எடுத்து பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரும் நல்ல ஒரு மொறுமொறுப்பும் கிடைக்கும். அதுக்காக தான் இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இந்த ரவை பாத்தீங்கன்னா நல்ல வறுத்த ரவை தான் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நடுவுல இந்த மாதிரி லேசா ஒரு குழி எடுத்துட்டு இதுல சரியா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நல்லா சூடு பண்ணிட்டு அந்த சூடோடய சேருங்க. சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுடலாம். இல்ல அப்படின்னா கையில லேசா சூடு படுற மாதிரி இருக்கும். அதனாலதான் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பக்குவம் பாத்தீங்கன்னா ஸ்னோ எல்லாம் கீழே விழும்போது நல்ல பூ மாதிரி எப்படி கீழே விழுமோ அதே ஒரு பக்குவத்துக்கு தான் இருக்கணும். பாருங்க இந்த மாதிரி. இதே மாதிரி நம்ம இப்ப எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதுல பாத்தீங்கன்னா சரியா 3/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் தான் எடுத்திருக்கேன். நீங்க 1/2 கப் அளவு சுகரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அது 3/4 கப் அளவா நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறமா இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துட்டு இப்ப இது எல்லாத்தையும் லேசா ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம கலந்து விடும்போது பாத்தீங்கன்னா இந்த உப்பு எல்லா பக்கத்துலயும் நல்லா பட்டு நல்லா ஃபிளேவர் எல்லா பக்கத்துலயும் கிடைக்கும். இல்லைன்னா அங்கங்கேயா கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இப்போ இதுல ஒரே ஒரு கோழி முட்டையில உள்ள மஞ்சள் கரு மட்டும்தான் நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு 1/2 கப் அளவு பால் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பாலை பாத்தீங்கன்னா கொஞ்சமா சேர்த்து நல்லா செமி டோ மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கணும். இந்த டோ பாத்தீங்கன்னா நல்ல கெட்டியா தான் இருக்கணும், லூஸாலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வராது. நல்லா அதனால கொஞ்சமா பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரேடியா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்துடக்கூடாது. எனக்கு மொத்தமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் பால் தேவைப்பட்டுச்சு. நீங்க பாலுக்கு பதிலா தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் வரும். இப்ப பாருங்க நம்ம இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்ப இத மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். இப்ப பாருங்க ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா கவுண்டர் டாப்ல இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு கொஞ்சமா தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு இப்ப மாவு நம்ம நல்லா தேய்ச்சி எடுக்க போறோம். சப்பாத்திக்கெல்லாம் மாவு தேய்ப்போம்ல அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். இதோட தின்னஸ் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும், ரொம்ப தின்னாதான் இருக்கணும். ஓகே, இப்ப இத நம்ம ஈவனா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு தான் கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இந்த மாதிரி நல்ல கோடு போடுங்க. உங்களுக்கு கட் பண்ண வரல அப்படின்னா கொஞ்சமா மைதா மாவு மட்டும் மேல் நோக்கமா இந்த மாதிரி தூவி விட்டுட்டு நீங்க கட் பண்ணுங்க, ஈஸியா கட் ஆகி வரும். இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு அந்த ஃப்ளவர் பெட்டல் மாதிரி நம்ம ரெடி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஸ்நாக்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் பெட்டலோட இந்த ஒரு டிசைன் தான். இது எப்படி பண்ணலாம்னா இந்த மாதிரி 2 எட்ஜஸையும் நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு சீல் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா நம்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா லேசா இந்த மாதிரி திருக்கி விட்டீங்க அப்படின்னா அது இழகாம அப்படியே இருக்கும். பாருங்க இந்த மாதிரி. இப்ப இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2-3 வாட்டி எல்லாம் செய்ய உங்களுக்கு ஈஸியா வந்துடும். இப்ப பாருங்க இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி தட்டுல மாத்தும் போதும் தட்டுல கொஞ்சமா மாவு தூவிட்டு சேருங்க. இல்ல அப்படின்னா ஒட்டிட்டு வராம இருக்கும். இப்போ எண்ணெய் ரொம்ப லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும், ஹை ஃப்ளேம்ல எல்லாம் வச்சிடவே கூடாது. இருக்கிறதுலே எது ரொம்ப லோ ஃப்ளேமோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்க ஒன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நிறைய சேர்த்துறாதீங்க, கொஞ்சமா சேருங்க. ஏன் அப்படின்னா எண்ணெயில போட்டதுமே இது டபுள் மடங்கா கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும்.
இதுல வந்து நம்ம சுகர் வந்து பவுடரா சேர்த்திருக்கனால சீக்கிரமா இது வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதனால லேசான தீயில கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி கிளறி கொடுத்து வேக வைங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம முட்டை சேர்த்திருக்கனால இந்த ஆயில்ல வந்து நிறைய பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனால அப்பப்ப எடுத்து எடுத்து பாருங்க. இதை அதிகமா நம்ம கலர் சேஞ்ச் ஆக விட்டுறக்கூடாது. இது வந்து வேகும் போது பாத்தீங்கன்னா நம்ம வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும். வெளியே எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நல்லா ஹார்ட் ஆயிரும். நீங்க இன்னும் ஹார்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்க இந்த ஸ்டேஜ்ல வெளியே எடுத்துடணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம வெளியே எடுக்கும் போது நல்லா சாஃப்டா இருக்கும். நீங்க கையில வந்து அமர்த்தி பாத்தீங்க அப்படின்னா பஞ்சு மாதிரி இருக்கும். இதை வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் இது வந்து நல்லா கெட்டியாகும். இதை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நீங்க வந்து நல்லா கருக விட்டுட்டீங்க அப்படின்னா இதோட டேஸ்டே மாறிடும். இப்போ அவ்வளவுதான். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா கிரன்ச்சியா சூப்பரா ரெடியா இருக்கும். இது வந்து செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நீங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் வீட்டுல தாராளமா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர். பாய்.